விடு சொன்னா கேளு. அடிச்சா பொட்டுன்னு போயிருவேன். விடு விடுண்ணா. நீயா என்னடா இங்க கலாட்டா? அண்ணே இந்த கடைக்கு இட்லி சாப்பிட வந்தேன். இட்லி நல்லா இருக்குமான்னு கேட்டேன். இந்த பாட்டி சொல்லிச்சு இட்லி நல்லா இருந்தா காசு விடு, இல்லாட்ட வேணான்னுச்சு. சரி நானும் இட்லி சாப்பிட்டேன். ஒரு இட்லி கூட நல்லா இல்ல. எப்படி காசு கொடுக்கறது? என்ன நியாயம் இது? நியாயம் ஏன் பாட்டி? ஒரு இட்லி கூட நல்லா இல்லையாம? 54 இட்லியை சாப்பிட்டுட்டு சாப்பிட்டதுக்கு காசு கொடுக்காம போனா எப்படி? 54 இட்லி நல்லா இல்லைங்கிற பாட்டியை பார்த்தா பாவமா இருந்துச்சு. சரி ஒரு இட்லியாவது நல்லா இருக்கும், காசு கொடுத்தலாம்னு ஒண்ணா சாப்பிட்டேன். 54 இட்லி நல்லா இல்லண்ணே. உனக்கு இட்லியில எதுனா கம்மியா இருந்தது? இனிப்பு கம்மியா இருக்க? இனிப்பு இருக்கிற சுயண்டா. சுயாவா? இந்த மாதிரி சாப்பிட்டு காசு கொடுக்காம போனா நாங்கெல்லாம் எப்படிடா பொழைக்கிறது? நீங்களா? இட்லி கடைக்கு உங்களுக்கு என்ன சொந்தா? அட பாவி, பாட்டி எனக்கு சொந்தம்டா. அது செத்ததுக்கு அப்புறம் சொத்து போற எனக்கு தான்டா. நம்ம பாட்டியா? எது நம்ம பாட்டியா? அடிச்சா ஏன்னு கேட்க ஆளுங்கிறதுக்காக இந்த அனாதை எப்படி இப்படி வைக்கிறீங்களா? என்ன அனாதையா? ஆமா, நான் என்கிட்ட தான் வேலை செய்யுது. கவலைப்படாதப்பா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா இருந்தா யாருமே அனாதை இல்ல. நீ இங்கேயே தங்கிக்கலாம். சரி பாட்டி, அந்த வேக ரேட்ல எடுத்து வை. தம்பி, நான் கொஞ்சம் புதார் வரைக்கும் போயிட்டு வரேன். புதாருக்கு எதுக்குண்ணே? புதையில் எடுக்க. புதாருக்கு எதுக்குடா போவாங்க? புரிஞ்சுக்கிட்டேன். பின்னால பக்கெட்டும் மக்கு இருக்கு, வண்டி நல்லா கழுவி வை. இங்க வாங்கல, இதெல்லாம் பாருங்க, சுத்தி பாருங்க. அடேங்க அப்பா, ரொம்ப பிரமாதமா இருக்குடா. எத்தனை ஏக்கரை தரும்? யாருக்குடா கணக்கு தெரியும்? கோடி கணக்கு கணக்கே இல்ல. எங்க கொள்ளு தாத்தா கொடுத்துட்டாரு. யாருக்கு? கவர்மெண்ட்டுக்கு. எதுக்கு? தானே பார்த்தா. அடேங்க அப்பா, கோடிக்கணக்கான ஏக்கரை உங்க கொள்ளு தாத்தா கவர்மெண்ட்டுக்கு தாரமா கொடுத்தாரா? ஆமாண்ணே. கோடிக்கணக்கான ஏக்கரை உங்க தாத்தா கவர்மெண்ட் கொடுத்தாரு. பாவ நீ அதெல்லாம் விட்டுட்டு 8 நாளுக்கு 4 நாளுக்கு லாரி தொடச்சிட்டு இருக்கிற. அதான் விதிங்கிறது. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? இந்த பார், இந்த எச்சு பேச்ச எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆமா, லாரி சுத்தமா கழிவை. எங்கடா லாரி? லாரி எடுத்து உட்காருங்க. என்னடா ஏண்டா லாரி கழுவி வச்சுனா? எங்கடா லாரி? என்னென்ன வர வர உங்களுக்கு மூளையா போச்சு? இவ்வளவு தண்ணியை வச்சுக்கிட்டு பக்கெட்லயும் மக்களையும் மகளுவாங்க. அதுக்கு அத லாரியை தள்ளி விட்டு தண்ணிக்குள்ள. அட பாவி, லாரி பூரா முங்கி போச்சடா. தலை வரைக்கும் முக்கிட்டேன். இந்தாங்க சாவி, போய் எடுத்து வந்துருங்க. எதுக்குண்ணே? லாரி தள்ளி விட்டு டயர்டா இருக்கு, போய் நாஸ்தா சாப்பிட்டு எங்காவது மரத்தினால இருந்தா போய் படுத்துக்க. அப்ப நீங்க நான் போய் தண்ணிக்குள்ள படுத்துக்கிறேன். அப்போ ஏய், என்னடா பண்ற? டேய்னு கூப்பிடாதீங்க, எனக்கு பேர் இல்ல. ஆமாண்டா, நீயும் வந்ததுல இருந்து நாயேன்னு கூப்பிட்டாலும் திரும்பி பாக்குற, பேயேன்னு கூப்பிட்டாலும் திரும்பி பாக்குற. உண்மையிலேயே அவன் பேர் தான் என்னடா? ராஜாதி ராஜா, ராஜ மார்த்தாண்ட, ராஜ குலத்துங்க, ராஜ கம்பீர, காத்தவராய கிருஷ்ண காமராஜர். டேய், உலகத்திலேயே அழகான சிட்டிக்கு பேர் என்ன தெரியுமாடா? லண்டன். 4 இடத்துல சாட்டா வச்சிருக்கான். நீ தம்படிக்கு பிரயோஜனம் இல்லாத லாரி கிளீனர் பையன் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு பேரை வச்சுட்டு அதை நாங்க மூச்சை பிடிக்க கூப்பிட்டா தான் நீங்க திரும்பி பாப்பீங்களா? அப்படிப்பட்ட நாயெல்லாம் எங்களுக்கு வேலைக்கு தேவையில்லை. இந்த பார், டயர்னு கூப்பிடுவேன், நீ உடனே திரும்பி பார்க்கணும், இல்லன்னா வேலைக்கு தேவையில்லை, ஓடி போயிரு. என்ன சொல்ற? சரிங்க. டயர் 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 டயர். ஏய், பாம்புடா. ஆமனே. என்ன நம்ம பாம்புங்கிறோம், இவன் ஆமைங்கிறான். ஏய், நல்லா பாடுறா, பாம்புடா. ஆமனே. ஏய், நல்லா பாட்டு சொல்றா, பாம்புடா. ஆமனே. ஏய், அங்க பாடுறா, பாம்புடா. ஆமனே. பேசிங்க, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க வேணும் சொல்லிதான் இந்த வீட்டையே எழுதி வச்சேன். எத்தனை நாளைக்கு ஏன் சமையலையே சாப்பிட்டுட்டு இருப்பேன்? சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கடா. அதுக்கெல்லாம் நேரம் வர வேண்டாமா பாட்டி? நேரம் வர்றதுக்குள்ளே நான் செத்து போயிடுவேன் போல இருக்குதா? பாட்டி,
அப்படி எல்லாம் சொல்லாத பாட்டி, என் மனசு தாக்காது பாட்டி. பாட்டி பாட்டி பாட்டி, என்னடா நீங்க அநியாயமா மூச்சு பிடி கொண்டுட்டீங்களே. டேய், பாட்டி செத்து போயிரேன்னு சொல்லுச்சு, வாயை பொத்துல செத்து போயிடுச்சு. அதெல்லாம் கிடையாது, நீங்க வாயை பொத்துறீங்க, பாட்டி செத்து போயிடுச்சு. அதெல்லாம் கிடையாது, பாட்டி செத்து போயிரேன்னு சொல்லிச்சு, அதனால தான் நான் வாயை பொத்துனேன். அதெல்லாம் கிடையாது, நீங்க வாயை பொத்துறீங்க, பாட்டி செத்து போயிடுச்சு. ஏய், என்ன கொலைகாரனே முடிவு பண்ணிட்டியா? என்ன எந்த கோர்ட்ல வேணாலும் சாட்சி சொல்லுவேன். ஓ, கோர்ட் வரைக்கும் வந்து நீ சாட்சி சொல்லுவியா? என்ன தண்டனை தெரியுமா? 20 வருஷம் இல்லாட்ட தூக்கு. டேய், ஒரு அனாதைக்காராத ஹெல்ப் பண்றா. இந்த டயலாக்க யாரோ எங்கேயோ சொல்லி கேள்விப்பட்டிருக்கனே. மேல்நாட்டுல பெர்னாட் ஷா சொன்னாரு. ஓஹோ, அதுக்கப்புறம் பரதேசி நாய நீ தாண்டா சொன்ன. டேய், காப்பாத்துறா. சரி காப்பாத்துற, நான் உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன். ஆனா ஒண்ணு, நான் எப்ப ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். ஏன் காலையில 2 மத்தியானம் ஒண்ணாவியா? எனக்கு கோவம் வர முடியாது, கிணத்தனமா இதுக்கு செய்யக்கூடாது. சரிடா. என்ன டாவா, எனக்கு பேர் இல்ல. சரிங்க சார். ராஜாதி ராஜ, ராஜ மார்த்தாண்ட, ராஜ கம்பீர, ராஜ குலோத்துங்க, காத்தவராய கிருஷ்ண காமராஜர் சார். என்னது வாய் வலிக்குதுடா. என்னடா துக்கம்? செத்து 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நீ ஏதோ பிளான் பண்ணிருக்க. பாட்டி பாட்டி தலகுன, இந்த வீட்டுல குறுக்க செவர் வச்சு ஆளுக்கு பாதியா எடுத்துக்கிட்டு சொன்னீங்க, அதுக்கெல்லாம் போயிட்டியே. இது என்னடா புது கதை? எப்படா சொன்ன கிளவி? நான் தனியா இருக்குமே சொல்லிச்சு. அதுக்காக நீ என்கிட்ட பங்கு கேட்க வந்த? ஸ்டாப் இட். இந்த அடிக்கிற வேலை மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம், அப்புறம் நான் போலீஸ் போக வரும். வேணாண்டா, நீ குறுக்க செவர் வச்சுக்கடா. கிழட்டு முண்டோ, நான் லாரி ஓட்டிட்டு வார கணக்கு வெளியூர் போனேன், அப்பெல்லாம் நீ செத்து தொலைய கூடாதா? நான் வாய பொத்துன்னு நீ பொட்டுட்டு போய் இந்த மாதிரி நாய்கட்டெல்லாம் என்கிட்ட மாட்டு விட்டுட்டிய பாரு. நடு வீட்டுல போன கிடக்கும் போது எவனாலும் சாப்பிடுவானா? உங்களுக்கு எல்லாம் எப்படி மனசு வருது? சர்வீஸ்